என்னப்பா எல்லாம் எபிக் ஃபியூரியா எபிக் டிசாஸ்டரா? இன்றைக்கி நம்ம பேச போகிற மேட்டர் சாதாரண மேட்டரில் உலகமே உத்து பார்க்குற ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. நம்ம ட்ரம்ப் மாமா ஏதோ பெரிய பிளான் போட்டு இறங்கினார். ஆனால் இப்போ பார்த்தா அது எபிக் டிசாஸ்டராக மாறி நிற்குது. அமெரிக்காவில் இருந்து ஈரான் வரைக்கும் என்னப்பா நடக்குது? ஏன் எல்லாரும் கதறாங்க? இதை பற்றி ஒரு ஆழமான ஆய்வு பண்ணுவோமா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா மேட்ரு அவ்வளோ இருக்குது. முதல்ல அடி எங்கே விழுதுன்னு பார்த்தா நம்ம பர்ஸில் தான். ஈரான்காரன் சும்மா இருப்பானா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை லாக் பண்ணிட்டான். அது என்னப்பா ஸ்ட்ரைட்னு கேட்குறீங்களா? உலகத்துக்கே பெட்ரோல் போகிற மெயின் ரோடு அதுதான். அங்கே இப்போ டிராஃபிக் ஜாம் இல்லைப்பா, டோட்டல் லாக். கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான பேரல் ஆயில் கடல்லையே தேங்கி நிற்குது. இதனால் ஆயில் விலை ஒரு பேரல் $100 தாண்டி ராக்கெட் மாதிரி போயிட்டே இருக்கு. இப்படியே போனால் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பதிலாக வண்டியையே அடகி வச்சுட்டு நடந்து தான் போகணும். ட்ரம்ப் மாமா பெரிய ஆளுன்னு காட்ட போய் இப்போ உலகமே பெட்ரோல் பக்கம் இன்னும் அழுதுகிட்டு இருக்கு. அடுத்தது ரொம்ப சீரியஸான மேட்டர். இந்த மினாப் ஏரியாவில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மேலே குண்டு விழுந்துருச்சு. சின்ன பசங்க பாவம், அவங்க என்னப்பா பண்ணாங்க? இந்த ஒரு தப்புனால உலக நாடுகள்லாம் ட்ரம்ப் மாமாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ்காரெல்லாம் சும்மா விடுவானா? இது இந்த தசாபத்தோட மிகப்பெரிய தப்புன்னு ஹெட்லைன்ஸ் போட்டு கிழிச்சிட்டான். போர்க்களத்தில் வீரம் காட்டலாம், ஆனால் ஸ்கூல்லையா காட்டுவீங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும். காசு பணம் துட்டு மணி. இப்போது கணக்கு வழக்க பார்க்கலாம். சும்மா சண்டை போட முடியுமா? பென்டகன் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தா தலை சுற்றுது. வெறும் ஒரு வாரத்தில் $11.3 பில்லியன் காலி. அதாவது ஒரு நாளைக்கு $2 பில்லியன். இந்த காசை வச்சு நம்ம ஊர்ல எத்தனை பேருக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி போடலாம்னு யோசிச்சு பாருங்க. அமெரிக்காக்காரங்களே இப்ப இதுக்கியா என்ன வேண்டாத வேலை, இந்த காசை வச்சு நாட்டுக்கு நல்லது பண்ணலாம்னு ட்ரம்ப் இதுல ஜோ ரோகன் அண்ணனும் 7 நாட்டு சண்டையும் நம்ம ஜோ ரோகன் இருக்காரு. நம்ம ஊர்ல எப்படி ஒருத்தர் பேசினா எல்லாரும் கேட்பாங்களோ அங்கே அப்படி அவரே இது என்னப்பா நட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது தேவையான்னு ஓப்பனாக கேட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் பில் கிறிஸ்டல் அண்ணன் இது ஒரு எபிக் டிசாஸ்டர்னு முத்திரையே குத்திட்டாரு. அது மட்டும் இல்லைப்பா, இது வெறும் அமெரிக்கா ஈரான் சண்டை மட்டும் இல்லை. இப்போ 7 நாடுகள் இதில் சிக்கிருச்சு. சவுதி, ஈராக்கு, ஜோர்டான்னு வரிசையாக எல்லா இடத்துலையும் குண்டுமலையாக இருக்குது. ஈரான்காரன் சும்மா இருக்காமல் எல்லா அமெரிக்கா பேஸ் மேலேயும் திருப்பி அடிக்கிறான். மொத்தத்தில் இது ஒரு குளோபல் கலவரமாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம ட்ரம்ப் மாமா அசராலா? அவரு நான் ஜெயிச்சிட்டேன், ஈரானை ஓட விரட்டிட்டேன், நான் நினச்சா இன்னும் 5 நிமிஷத்தில் முடிப்பேன்னு கெத்தாக சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னன்னு நமக்கே தெரியுது. இது மஜாவாக முடியுமா இல்லை மஜாவே இல்லாமல் முடியுமான்னு பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? ட்ரம்ப் மாமா செஞ்சது மாசா இல்லை வேஸ்டா? கமெண்ட்ல வந்து உங்க கருத்தை அடிச்சு விடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ஒரு தட்டுங்க. அடுத்த அதிரடி வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.